எத்தனையோ உறவுகள் என்ன சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எவ்வளவோ உறவுகள் இருக்கணும். அவர்களுடைய அந்த ஒரு நேர வயிற்று பசிய இந்த காணிக்கைக்கு போற காசு காணும் ஒரு நேர வயிற்று பசி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா நம்புறோம். அதே போல நாங்களும் எப்படி இருக்க நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைய பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான காணொலி. என்ன நாங்க நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளவு ஒரு சந்தோஷமான காணொலி. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுடைய யூடியூப்பை பார்க்குற ஒரு நல்ல ஒரு உறவு சுவிஸ் நாட்டில் இருக்கணும். அவையில் எங்களுக்கு தங்களோட திருமண நாளை முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் செய்திருக்கணும். எங்கள் மூலமாக இதை குறித்து வடிவாக கதைக்க போகிறோம். அப்போ எங்களுடைய காணொலிக்கு போறதுக்கு முதல் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸை அள்ளித்தாங்க, அள்ளி வீசி விடுங்க. என்ன அப்போ காணொலிக்குள்ள போவோமா? சரி வாங்க காணொலிக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னா நாங்கள் எதுக்குள்ள நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எல்லா மூட்டைகள் எல்லாம் கட்டி என்ன உறவாய்க்கோட கீழே அப்படியே காட்டுங்க பாருங்க. அப்படியே கீழே அப்படியே மூட்டைகள் எல்லாம் கட்டி பெரிய ஒரு இதா இருக்கு. அங்காலே மூட்டைகள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏனென்றா இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர்கள் இருக்கணும் போதேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னா இன்றைக்கு எல்லாருமே தங்களுடைய நினைவு நாட்களா இருக்கட்டும், நல்ல நாட்களா இருக்கட்டும், இல்ல பண்டிகை எதை செலிப்ரேட் பண்றேன்னு சொன்னாலும் நல்ல உடுப்படுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நல்ல நல்ல பெருசா செலிப்ரேட் பண்ணினோம். ஆனா சில உள்ளங்கள் எப்படின்னு சொன்னா மெட்டர்கள் இல்லாதவர்களுக்கு ஊடாக கொடுத்து அவர்கள முகத்துல அந்த சந்தோஷத்தை கண்டு தங்களுடைய நல்ல நாட்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நினைப்பினோம். அது எல்லாருக்கும் அது குறைவு. இருக்கிறவங்களுக்கு பணம் படைத்தவர்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது குறைவு. இப்ப எனக்கெல்லாம் நிரஞ்சனி அன்றைக்கு நாங்க அந்த நியூஸ் பார்த்தோம். என்ன அந்த ஒரு கோயில்ல அந்த கடவுளுக்கு படைச்ச அந்த மாம்பழம் 50 லட்சமோ 60 லட்சத்துக்கு ஒரு ஆள் ஏலத்துல வாங்கினான். உண்மையிலேயே அது அந்த அப்படியான ஒரு காரியங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பெறதுண்டா இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் பிற்போக்குத்தனமான எண்ணங்களும் கொண்ட மனிதர்கள் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். எவ்வளவு பக்கத்து வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு அரிசி இருக்காது. ஆனா 50 லட்சம் கொடுத்து ஒரு மாம்பழம், அது ஒரு 50 ரூபா மாம்பழம் பெறாது. அந்த மாம்பழத்தின் பெறும்போது 50 ரூபா பெறாது. ஆனா 50 லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த மனநிலை இருக்குன்னும் போது அது ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் மாற வேணும், மாற்றி யோசிக்க வேணும். ஓகே, அது அவர்களுடைய தனிப்பட்ட எண்ணங்களா இருந்தாலும் ஆனா கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த பணத்தை எத்தனையோ ஏழைப்பாளைகளுக்கு, எத்தனையோ இல்லாதவர்களுக்கு உணவளித்திருக்கலாம், வீடு கட்டி கொடுத்திருக்கலாம். மலசல கூட வசதி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கணும். பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போய் வாரத்துக்கு இந்த தீவு பகுதிகள்ல சரியா கஷ்டப்படினோம். இல்லாம இருக்கணும். எவ்வளவோ தேவைகள் இருக்கு. ஆனா இப்படியான ஒரு கண்மூடித்தனமான அது 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 ஓகே, அது அவரவருடைய விருப்பங்கள். ஆனாலும் அதை கொஞ்சம் பறந்துபட்டு அதை யோசிச்சா விளங்கும். இப்ப யோசிப்பாங்க. இப்ப நான் அதனால நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால நான் இப்படி கதைக்கிறேன்னு கிடையாது. இது ஒரு சாதாரணமான ஒரு நபருக்கும் புரிந்து கொள்ள முடியும். என்ன இப்ப ஒரு திருவிழாண்ட உடனே கோயிலுக்கு கொண்டு போய் காணிக்கையா போடுறது, அதை போடுறது, இதை போடுறது. இப்ப இது நான் பிளசரி சொல்ல வரல. ஆனா எந்த கருத்து என்னண்டா, அந்த கோயிலுக்கு முன்னுக்கோ சரி, அந்த கோயிலுக்கு பக்கத்துல உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயோ எத்தனையோ உறவுகள் என்ன சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எவ்வளவோ உறவுகள் இருக்கணும். அவர்களுடைய அந்த ஒரு நேர வயிற்று பசிய இந்த காணிக்கைக்கு போற காசு காணும் ஒரு நேர வயிற்று பசிய போக்குற கோமையில நிறைஞ்சு இல்ல. பாத்தீங்கன்னு சொன்னா அது உண்மை, நீங்க சொல்ற உண்மை. பாத்தீங்கன்னா எல்லா சமயங்களுமே ஒரு அறத்தை போதிக்குது. என்ன அறத்தைன்னு சொன்னா, இறைவனை யாருல பாக்கலாம்னு சொன்னா அடுத்தவர்லையும் எங்கள்லையும் தான் பாக்கலாம்னு. ஏழைகள வயிற்று பசிய நீங்க நோக்குவீங்களா இருந்தா உண்மையில நீங்க அவியலூடாக அவைய வாழ்த்துகளூடாக அவைய மன திருப்தியூடாக அவைய வயிற்று குளிர்ச்சியூடாக நீங்க இறைவனை பார்க்கலாம். அதான் நாங்க சொல்ல வர கருத்து. இன்றைக்கு அது இறைவனை வச்சு எவ்வளவோ கூத்துகள் இதுகள் போகுது. ஓகே, அதை பத்தி வேண்டாம். ஓகே, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தங்களோட திருமண நாளை முன்னிட்டு ரெபேக்காண்டி இது 2ஆம் கட்டமாக அவ செய்யறா. சுவிஸ் நாட்டில் இருக்கிறா. அவ தங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 குடும்பங்களுக்கும் 15 குழந்தைகளுக்கும் உலருணவு பொதி மாதிரி, அதாவது 20 குடும்பங்களுக்கு உலருணவு பொதியும் 15 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள், அதாவது சத்து குறைபாடுள்ள பிள்ளைகளை தெரிவு செஞ்சு அவைக்கு அந்த உணவுகளை கையளிக்கிற மாதிரி. இது பாத்தீங்கன்னு சொன்னா
தனியா நாங்கள் செய்யல, இல்ல நானோட சார்ந்த ஆக்களை செலக்ட் பண்ணல, ஒரு ஒரு நிர்வாக பிரிவுகளுக்கு ஊடாக அல்லது ஒரு அமைப்புகளுக்கு ஊடாக அது உரிய முறையில சரியான மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது இந்த இது சம்பந்தமா என்னென்ன பொருட்கள் நாங்க கொடுக்க போறோம்னு பார்ப்போம். அதோட பாத்தீங்கன்னா எங்கட கிராம சேவகர் ஊடாக சில மக்களை தெரிவு செஞ்சிருக்கிறோம். குறிப்பா கிராம சேவகர் தெரிவு செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கிராமத்தை தெரிவு செஞ்சு அந்த கிராமத்துல உள்ள ஒரு அமைப்பினூடாக அந்த அமைப்பும் பாத்தீங்கன்னா MOH சரியா MOH தெரியல, அந்த அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பொறுப்பா இருக்கிற சொல்லி அந்த மிஸ் ஆகல நேரம் அவை ஊடாக வந்து அந்த அந்த ஊட்டச்சத்து தேவையுடைய ஆக்களை வந்து தெரிவு செஞ்சிருக்கணும். அதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நீங்களும் உறவுகளே பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். உங்களோட நல்ல நாள், பெருநாள்கள், கொண்டாட்டங்கள் நேரம் நீங்கள் எங்கள் ஊடாகவும் எங்களோட கடையின் ஊடாகவும் நீங்கள் இந்த உதவிகளை செய்யலாம். இல்லைன்னு சொன்னா உங்களோட உறவுகள் ஊடாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்களே அதை தொடர்புகள் வைத்து இப்படியான நல்ல காரியங்களை செய்யுங்க. இந்த உலகத்துல நாங்கள் சேமிக்கிற ஒரே ஒரு சொத்து என்னன்னு பார்த்தா புண்ணியம் மட்டும்தான். போகைக்குள்ள நானும் சரி நீங்களும் சரி ஒரு ரூபா காசும் கொண்டு போறதுல என்ன ஒரு ஒரு என்னன்னு சொல்ற 6 அடி மண் கூட சொந்தம் இல்லாம எல்லாருமே அழுகி போறாக்களா தான் இருக்கிறோம். புண்ணியங்களை நிறைய செய்யும். எனக்கு ரெபேக்காண்டில எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னு பாத்தீங்களா, அவ என்னட்ட அண்டை கால் பண்ணி கேட்டுட்டு என்னட்ட கேட்டா, கல்லூரி சார் எப்படி இருக்கிறீங்க இருக்கு என் திருமண நாள் விரைவு சார், நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன நினைக்கிறீங்க? நன்றி, நான் என்ன நினைக்கிறது இல்லோடு சார், எனக்கு ஒன்று தோணுது, மீண்டும் முதல் செய்த மாதிரி ஒரு 20 குடும்பத்துக்கு வந்து சரி 20 இல்ல 15 குடும்பம், 15 குடும்பத்தை என்று சொன்னவா 15 குடும்பத்துக்கு ஒரு அன்பளிப்பு செய்யணும்டா, அந்த உதவி என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டா, ஒரு அன்பளிப்பு செய்யணும்னு சார்ந்துவா சொன்னான். இப்போ நான் சரி என்று ஓகேண்டா, அப்போ நான் சரி ஓகே, அப்போ நான் இதை குறித்து விதானிட்ட சொன்னேன். பிறகு இங்கே இந்த அமைப்பு சொன்னேன் கொஞ்சம் பேர். அப்போ அந்த அமைப்பாக்க எனக்கு என்ன சொல்லிச்சுனோம்டா, இன்னும் கொஞ்சம் பேர் தேவையுடைய ஆக்கள் இருக்கணும், அதான் என்ன செய்யலாம். இப்போ நான் அதை ஆண்டிகிட்ட சொன்னேன், ஆண்டி இப்படி சொல்லினேன். அப்படியா, எத்தனை பேர்? அவர் சொன்னார் மறப்பும் இல்லை, இன்னொரு 5 பேர். அப்படியா, ஓகே பிரச்சனை. அப்போ அந்த 20 பேர் ஆக்குங்க உண்டு. நான் ஏன் சொல்றேன்டா, அவாண்ட அந்த எண்ணம் என்னண்டா, மற்றாக்களுக்கு தான் நல்லது செய்ய வேணும், அவர்கள் சந்தோஷமா இருக்கணும், அது வந்து அவாக்கு ஒரு போதை. இது எல்லாருக்கும் இந்த போதை இருக்காது. அது உண்மையிலேயே நாங்கள் அவாட்ட இருந்து கற்றுக்கொள்றது, இது கற்றுக்கொண்ட பெரிய ஒரு முக்கியமான விஷயம். உண்மையிலேயே நிரஞ்சனி 100% உண்மை. எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்கிற மாதிரி குடுக்கறதுக்கு மனசால் ஒரு இது வரணும். இந்த குடுக்க மெற்றாக்கள் அதை வாழ்த்துறத விட அவங்களோட அந்த ஆசீர்வாதங்கள், அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது இந்த அந்த வீரியம் தெரியும். நான் இப்ப என்னென்ன சாமான் பாப்போம் என்ன நிரஞ்சனி. ஓகே, இப்ப பாத்தீங்களா வந்து இப்ப ஒரு குடும்பத்துக்கு வந்து 5000 ரூபாய் பெறுமதியிலான சாமான்கள் வந்து அண்டியை கொடுக்க சொன்னோம். அப்ப நாங்க அண்டிக்கு எல்லாமே ஏற்கனவே வடிவா எல்லாமே எல்லாம் அனுப்பிட்டோம். நாங்கள் 5 கிலோ மா, 5 கிலோ அரிசி கணக்கா இருக்குங்க. பாத்தீங்கன்னா இங்க 2 கிலோ பருப்பு, நூடுல்ஸ் பேக்கெட் உண்டு, இங்க பெரிய டின்மீன் உண்டு, சந்தூர் சோப்பு உண்டு, ஒன்றில்ல அது செட் ஆகாதுகள், சோயா மெட்டு, சீனி, இவ்வளவு வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு வந்து கொடுக்க போறோம். மற்றது பாத்தீங்கன்னா அந்த சத்துணவு ஒரு 5000 ரூபாய் பெறுமதி, 5000 ரூபாய்க்கு மேலதான் நாங்க அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்க கொடுக்குறோம் எங்களால முடிஞ்ச இது மாதிரி. இங்கால பாத்தீங்கன்னா இங்கால வந்து சத்துணவு, அதாவது பாத்தீங்கன்னா பிரிக்கெட்டு இது வந்து அந்த குழந்தைகளுக்கான சத்துணவு மாதிரி 2000 ரூபாய் பெறுமதியான உணவு என்று சொல்லி சொன்னவா. இது வந்து 15 குழந்தைகளை தெரிவு செஞ்சு, அதாவது அந்த 20 குடும்பம் அது வேற, என்ன 20 குடும்பம் அது வேற, இது 15 குடும்பம், அதாவது 15 குழந்தைகள், இது வேற. இது வந்து திரிபோசா எடுத்திருக்கிறோம், பயறு, கடலை, முட்டை, ஜோக்கெட் இவ்வளவும் சேர்த்து 15 குழந்தைகளுக்கு வந்து 2000 ரூபாய் பெறுமதியிலான உணவு பொதி வந்து சத்துணவு பொதி வந்து அதுக்கு நாங்க கொடுக்க போறோம். என்ன நாங்க எல்லாம் அண்டி கொடுக்க போறோம். இல்ல அதுல எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமாண்டா, அந்த அண்டி செய்யற இந்த நல்ல விஷயத்துல நாங்களும் ஒரு பங்கா இருக்கிறது வந்து எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, திருப்தியாவும் இருக்குது. ஏனண்டா என்னன்னு சொல்ல, எங்களாலையும் முடிஞ்ச சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி செய்யக்குள்ள அது
ஓகே எங்கட பங்களிப்பும் அதுல இருக்குன்ற ஒரு சந்தோஷம். அதால எங்களுக்கு இதால வந்து எங்களுக்கு நட்டம் இல்ல, எங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. ஒரு சிறிதளவான ஒரு லாபத்தை நாங்க எடுத்துட்டு அது அவ்வளவத்தையும் நாங்கள் அண்டி செய்யற மாதிரி எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப திருப்தி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிரஞ்சனி சொன்ன மாதிரி நானும் அதைத்தான் திருப்பி சொல்லுவேன். உங்கள்ட நல்ல நாட்கள் என்ன, உங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும், உங்களோட திருமண நாளா இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள்ட ஏதாவது ஒரு நினைவு நாள், உங்களோட அப்பாண்ட நினைவு நாளோ அம்மாண்ட நினைவு நாளோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு நாட்களா இருக்கட்டும் என்ன, நீங்கள் எங்கள் மூலமா இல்லாட்டிக்கும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் உங்களோட காதுக்கு ஓகே இன்னாக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், இன்ன கிராமம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அறிஞ்சாக்கள் ஏதோ ஒரு வழியாக உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா நீங்கள் இப்படியான ஒரு அன்பளிப்பு, இப்படியான செயற்திட்டங்களை வந்து நீங்கள் செய்கிறது வந்து அது எப்படின்னா நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட சந்ததிக்கும் நீங்கள் சேர்க்கிற மிக பெரிய ஒரு சொத்துன்றதை விட அது புண்ணியம். அது 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 ஏதோ ஒரு வழியில உங்களோட குடும்பம் வந்து நல்ல ஆசீர்வாதமாக நல்ல சந்தோஷமாக இருக்குமென்று அது 100%. நான் அதை கர்மாவை நம்புறேன், அந்த செயலை நம்புறேன். அது 100% அது உண்மை. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு திரும்பி அது எல்லாமே வந்து சேரத்தான் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து பண்ணிட்டு இனி நாங்கள் அங்க போறோம். இனி அங்க போயிட்டு என்ன நடக்கும்னு சொல்லி பாப்போம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டில் இருந்து ரெபேக்கா ஆண்டி என்று சொல்லி ஒரு ஆண்டி தான் இந்த தங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு, திருமண நாளை வேறு விதங்களில் நிறைய மாதிரி செஞ்சுருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ இல்லாட்டி அவை ஒரு பார்ட்டி பண்ணியோ அவை சுவிஸில் இருக்கணும் வடிவாக செஞ்சுருக்கலாம். ஆனாலும் அவை நினைக்கணும்டா உங்களை மாதிரி இருக்கிற தங்களோட உறவுகளுக்கு அவை உதவின்னு கூட சொல்லல, அன்பளிப்புக்கள் செய்து தங்களோட திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினோம். அப்போ நாங்கள் உங்கள் சார்பாகவும் நாங்கள் எல்லோர் சார்பாகவும் அவாக்கு ஒருக்கா திருமண நாள் வாழ்த்து சொல்லுவோம்மா. நாங்கள் கால் பண்ணுறோம் அவாக்கு. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்டின்னு சொன்னாலே அவை ரொம்ப சந்தோஷப்படுவினோம். அப்போ கால் பண்ணுங்க, நாங்கள் அவாக்கு ஒருக்கா திருமண நாள் வாழ்த்து எல்லாரும் ஒருக்கா சொல்லுவோம். நீங்கள் ஓகே, நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. இன்னும் பல ஆயிரம் வாழ வேணும், பல ஆயிரம் இல்லை பல நூற்றாண்டுகள். சத்தமா சொல்லுங்க. அண்ணாவா ஓகே, நாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு கால் பண்றோம். அவங்களோட சந்தோஷமே இவ்வளவுதான். அந்த உங்களோட வாழ்த்தும் உங்களோட மனசால நீங்கள் அவை நல்லா நினைக்கிற எண்ணங்களும் தான் நீங்கள் அவை ஆசைப்படுறது. இப்ப நாங்க உங்களோட எங்களுக்கு இந்த இதை ஒழுங்கமைத்து தந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கிராம சேவகர் J275 நவக்கிரையில இருந்து ஒரு 10 பேரை தெரிவு செஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துல 2ஆம் கட்டமா இந்த அண்டி உதவி செய்யறா. இந்த இடத்துல எங்களோட கிராம சேவகருக்கு நன்றி சொல்றோம். சார் ஒரு அவசர சூழ்நிலை காரணமா வரையலான்னு சொன்னவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளமதி பிரிவிலையும் உங்களோட தலைவர் உண்மையில ஒரு போற்றத்தக்க தலைவர். எது கேட்டாலும் முகம் சுளிக்காம வீடு வரைக்கும் கூட்டி கொண்டு போய் தங்களோட பெட்ரோல் செலவிலேயே ஓட்டோவில் கூட்டின்னு போய் இவைக்கு கொடுக்கணும் அவைக்கு செய்யணும் என்று சொல்லி ஒரு பொறுப்பான ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவராக இருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல அண்ணாக்கும் இந்த உங்களோட மக்கள் மன்ற அமைப்புக்கும் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம். நன்றி. சரிதான். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். என்னென்று சொன்னால் உங்களை இங்கே அழைத்தது வந்து சுவிஸ் நாட்டில் எங்களுடைய இந்த தாயகத்திலிருந்து புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய ஒரு உறவுகள் செல்வநாயகன் ரெபேக்கா என்ற ஒரு உறவினர்களால் உங்களுக்கான இந்த கொடுப்பனவு இன்றைய இந்த புதிய அவருடைய இந்த திருமண நாளில்
உங்களுக்கான இந்த கொடுப்பனை வழங்குறதுக்கு அமைத்திருக்கின்றோம். ஆனால் இதிலும் நாங்கள் எங்களால் கொடுக்கக்கூடிய ஆட்கள், இப்போ இதில் வந்து இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் ஒரு கூடின ஒரு அங்கத்தவர்கள் கொண்ட ஒரு கிராமம். இதில் நாங்கள் கொடுக்க தேவை உடையவர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலும் எங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள், முன்னுரிமையாக நாங்கள் இவர்கள் முதல் தரமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த நிதி உதவியை, இந்த பொதிகளை வழங்குகிறோம். நாங்கள் நிவாரண பொதிகளை அவர்களுக்கு வழங்குவது, அவருடைய திருமண நாளில் அவர்களுக்கு உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் உண்மையிலே இதை ஒழுங்குபடுத்தி தந்த உறவுகள் தான் இவர்கள் தான் எங்களோட இந்த நிவாரணம் கொடுக்க வேண்டுமென்றதுக்காக கேட்டுக்கொண்டதுக்கு அமைய நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் சில பேர் காணொலியை பார்க்கும்போது எங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தாலும், ஆனால் நாங்கள் இப்போ குறைஞ்ச பொதிகள் கிடைத்ததால் நாங்கள் முக்கியமாக முதல் உரிமையாக கொடுக்க வேண்டும் என்றதுக்காண்டி உங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் இது போல நிறைய உதவிகள் கிடைக்கும் போது நான் படிப்படியாக இப்போ இன்றைக்கு கிடைத்தவர்களை நிப்பாட்டி அடுத்த கட்டமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி நான் அந்த ஒழுங்கு முறையில் அதை செய்து தருவேன். அதில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஆனால் இப்போ இன்றைக்கு வந்து இது கொடுக்க வேணுமென்ற தேவை உடையவர்களால் நாங்கள் இதிலும் வந்து ஒரு 10 பேருக்குத்தான் நாங்கள் முக்கியமாக கொடுக்க வேணுமென்ற ஒரு பொதி கொடுக்க வேணுமென்று சொல்லி ஒரு ஏற்பாடு செய்திருந்து அவர்களுக்கான பொதியை செய்திருந்தது. ஆனால் இருந்தும் இன்னும் ஒரு 15 பேருக்கு வந்து நாங்கள் கொடுக்க வேணும். அது அந்த என்று சொன்னால் எங்களுடைய கிராமத்தில் உள்ள போசாக்கு குறைந்த சின்ன குழந்தைகளை முன்னுதானப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் அதில் எங்களுக்கு உடனடியாக அந்த அப்படி சின்ன ஆக்களை குறைந்த ஆக்களை தெரிவு செய்கிறது கஷ்டமாக இருந்ததால் எங்களுடைய இந்த கிராமத்தினுடைய குடும்ப நல உத்தியோகத்தர் ஊடாக நாங்கள் அவர்களுடைய பெயர்களை தெரிவு செய்து அவர்களுக்கும் ஒரு 15 பேருக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் இந்த திருமண நாளில் இந்த பொதியை வழங்குகிற அந்த உறவுகளுக்கு மீண்டும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் இன்னும் பல ஆண்டு வாழ அவர்களுக்கு அந்த திருமண நாள் 2 பேர் குடும்பம் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் உங்களுக்கான இதுகளை வழங்கி. ஓகே, நன்றி. எல்லாருமே நீங்கள் 4 மணின்னு சொல்லி வேலைக்கு வந்துட்டீங்க. உங்களோட நேரத்தை, பொன்னான நேரத்தை நாங்கள் இது செஞ்சிட்டோம், மன்னிச்சு கொள்ளுங்க. தெரியாத ஒழுங்குபடுத்தி வந்து சாமான் அங்கேருந்து கொண்டு வர எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நாங்கள் ஒரு கருவி தானே. நன்றி அக்கா வந்ததுக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு எல்லாருக்கும் வடிவாக கொடுத்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை ரெபேக்கா ஆண்டிக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களும். ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நீடூடி காலம் நீங்கள் வாழ வேணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை ஒழுங்கமைச்சு தந்த எங்களோட கிராம சேவகருக்கும் மற்றது கலைமதி மக்கள் மன்ற நிர்வாக பிரிவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறோம். மெற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே, இந்த உதவிகளை வந்து உதவிகள் இல்லை அன்பளிப்புகளை வந்து செய்து அன்றி வந்து தானாகவே ஒரு கிறிஸ்தவ பாடலை வந்து எழுதி இயற்றி அதுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறா. அவக்கு ஒரு தீராத ஒரு ஆசை மாதிரி தன்னுடைய அதாவது தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் உண்டு. எங்களோட காணொலியின் இறுதியில அன்டீர பாட்டும் வந்து அப்படியே அட்டாக போது. இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நாங்கள் இதோட நிறைவு செய்து கொள்கிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
பொன்